கடைசியா ஒரே ஒரு சப்பாத்தி தான் இருக்கு. அதை நீ சாப்பிடு. ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. கடைசியா ஒரே ஒரு சப்பாத்தி தான் இருக்கு. அப்போ there is only one chapati left. There is only one chapati left. ஓகே. கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. அதை நீ சாப்பிடு. You eat it. You eat it. There is only one chapati left. You eat it. கடைசியில் ஒரே ஒரு சப்பாத்தி தான் இருக்கு. அதை நீ சாப்பிடு. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. நீ அதை பார்த்தையா? ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. என்னுடைய ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. ஐ மிஸ்டு மை ஃபோன். ஐ மிஸ்டு மை ஃபோன். ஓகே. கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. நீ அதை பார்த்தையா? டிட் யூ see it? டிட் யூ see it? என்னுடைய ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. நீ அதை பார்த்தையா? ஐ மிஸ்டு மை ஃபோன். டிட் யூ see it? ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் எனது குடையை எடுத்துட்டு வரல. இப்போ ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் எனது குடையை எடுத்துட்டு வரல. ஐ டிடன்ட் பிரிங் மை அம்ப்ரெல்லா. ஐ டிடன்ட் பிரிங் மை அம்ப்ரெல்லா. ஓகே. கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. இப்போ ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். இது எப்படி சொல்றது? ஐ எம் ஃபுல்லி வெட். ஐ எம் ஃபுல்லி வெட். நான் எனது குடையை எடுத்துட்டு வரல. இப்போ ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஐ டிடன்ட் பிரிங் மை அம்ப்ரெல்லா. ஐ எம் ஃபுல்லி வெட். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் அவன்கிட்ட தெளிவாக கேட்டேன். ஆனால் அவன் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் அவன்கிட்ட தெளிவாக கேட்டேன். ஐ ஆஸ்ட் ஹிம் கிளியர்லி. ஐ ஆஸ்ட் ஹிம் கிளியர்லி. ஓகே. கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. ஆனால் அவன் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். பட் ஹீ கன்ஃபியூஸ்டு மீ. பட் ஹீ கன்ஃபியூஸ்டு மீ. நான் அவன்கிட்ட தெளிவாக கேட்டேன். ஆனால் அவன் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். ஐ ஆஸ்ட் ஹிம் கிளியர்லி பட் ஹீ கன்ஃபியூஸ்டு மீ. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் போனோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? we had lunch. we had lunch. ஓகே. இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் போனோம். இது எப்படி சொல்றது? தென். தென் அப்படின்னா அதுக்கப்புறம். நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் போனோம். இது எப்படி சொல்றது? we went shopping. நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் போனோம். we had lunch. then we went shopping. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு டீ பிடிக்காது. காஃபி தான் பிடிக்கும். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டீ பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் டீ. ஐ டோன்ட் லைக் டீ. ஓகே. இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. காஃபி தான் பிடிக்கும். இது எப்படி சொல்றது? ஐ ப்ரிஃபர் காஃபி. ஐ ப்ரிஃபர் காஃபி. ஓகே. எனக்கு டீ பிடிக்காது. காஃபி தான் பிடிக்கும். ஐ டோன்ட் லைக் டீ. ஐ ப்ரிஃபர் காஃபி. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் எனக்கு ஒரு gift கொடுத்தான். அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் எனக்கு ஒரு gift கொடுத்தான். he gave me a gift. he gave me a gift. ஓகே. நெக்ஸ்ட் கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. அது உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ ரியலி லைக்ட் இட். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சும்மா காமெடிக்காக சொன்னேன். டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. சும்மா காமெடிக்காக சொன்னேன். ஐ செட் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஐ செட் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே. இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. இது எப்படி சொல்றது? டோன்ட் கெட் டென்ஸ். டோன்ட் கெட் டென்ஸ். சும்மா காமெடிக்காக சொன்னேன். டென்ஷன் ஆகாதீங்க. ஐ செட் ஜஸ்ட் ஃபார் ஃபன். டோன்ட் கெட் டென்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு ஏன்னு தெரியல. அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இது எப்படி சொல்றது? he was laughing. he was laughing. ஓகே. இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு ஏன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ ஒய். ஐ டோன்ட் நோ ஒய். அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். எனக்கு ஏன்னு தெரியல. he was laughing. I don't know why. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத, படிக்க ஆரம்பிச்சிடு. டைம் வேஸ்ட் பண்ணாத, படிக்க ஆரம்பிச்சிடு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத. இது எப்படி சொல்றது?
டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. படிக்க ஆரம்பிச்சிடு. ஸ்டார்ட் ஸ்டடியிங். ஸ்டார்ட் ஸ்டடியிங். டைம் வேஸ்ட் பண்ணாத, படிக்க ஆரம்பிச்சிடு. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸ்டார்ட் ஸ்டடியிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, இது என்னோட கடமை. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, இது எப்படி சொல்றது? டோன்ட் தேங்க் மீ. டோன்ட் தேங்க் மீ. ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. இது என்னோட கடமை. இட்ஸ் மை டியூட்டி. இட்ஸ் மை டியூட்டி. எனக்கு தேங்க்ஸ் சொல்லாத, இது என்னோட கடமை. டோன்ட் தேங்க் மீ. இட்ஸ் மை டியூட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பேனா எங்க இருக்கு? நான் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பேனா எங்க இருக்கு? வேர் இஸ் த பென்? இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. நான் எழுதணும். ஐ நீட் டு ரைட். இப்போ இந்த இடத்துல நீட் அப்படிங்கிற வேர்ப் வந்து எதுக்காக பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பையன் வந்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு பேனா எங்கே இருக்கு, நான் எழுதணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து அவனுக்கு வந்து இது வந்து அடிப்படை தேவை அப்படிங்கிறதுனால இங்கே நீட் அப்படிங்கிற வேர்ப் வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். இதே இது இப்போ பாருங்க. நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் டிவி பார்க்கணும், நான் படிக்கணும். இந்த 3 சென்டென்சஸை கவனிங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் ஸ்கூலுக்கு போகணும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்டோட டே டு டே ஆக்டிவிட்டி. அப்போது இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லணும். அதே இது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் டிவி பார்க்கணும். இது வந்து நம்முடைய விருப்பத்தின் பேரில் பார்ப்பது. இதை எப்படி சொல்றது? ஐ வாண்ட் டு வாட்ச் டிவி அப்படின்னு சொல்லணும். அதே இது லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் படிக்கணும். இது எப்படி சொல்றது? இந்த இடத்துல வந்து நான் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்டூடெண்டோட கடமை. ஐ ஷுட் ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பசங்க சத்தம் போடுறாங்க, அவங்கள அமைதியாக இருக்க சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. பசங்க சத்தம் போடுறாங்க. இது எப்படி சொல்றது? த பாய்ஸ் ஆர் மேக்கிங் நாய்ஸ். த பாய்ஸ் ஆர் மேக்கிங் நாய்ஸ். ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. அவங்கள அமைதியாக இருக்க சொல்லுங்க. இது எப்படி சொல்றது? டெல் தம் டு பி குவயட். டெல் தம் டு பி குவயட். த பாய்ஸ் ஆர் மேக்கிங் நாய்ஸ். டெல் தம் டு பி குவயட். பசங்க சத்தம் போடுறாங்க, அவங்கள அமைதியாக இருக்க சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் எனக்கு கால் பண்ணினாள், ஆனால் என்னால் அட்டன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் எனக்கு கால் பண்ணினா. இது எப்படி சொல்றது? ஷி கால்ட் மீ. ஷி கால்ட் மீ. ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. என்னால் அட்டன் பண்ண முடியல. இது எப்படி சொல்றது? ஐ குடின்ட் அட்டெண்ட் த கால். ஐ குடின்ட் அட்டெண்ட் த கால். ஓகே, அவள் எனக்கு கால் பண்ணினா, ஆனால் என்னால் அட்டன் பண்ண முடியல. ஷி கால்ட் மீ பட் ஐ குடின்ட் அட்டெண்ட் த கால். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு, குடை கொண்டு வா. மழை வர்ற மாதிரி இருக்கு, குடை கொண்டு வா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு. இது எப்படி சொல்றது? இட் லுக்ஸ் லைக் ரெயின். இட் லுக்ஸ் லைக் ரெயின். மழை வர்ற மாதிரி இருக்கு. இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. குடை கொண்டு வா. இது எப்படி சொல்றது? பிரிங் த அம்ப்ரல்லா. பிரிங் த அம்ப்ரல்லா. மழை வர்ற மாதிரி இருக்கு, குடை கொண்டு வா. இட் லுக்ஸ் லைக் ரெயின். பிரிங் த அம்ப்ரல்லா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நீ கடைக்கு போறியா? அப்படியே ஒரு டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வா. நீ கடைக்கு போறியா? அப்படியே ஒரு டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வா. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ கடைக்கு போறியா? ஆர் யூ கோயிங் டு த ஷாப்? ஆர் யூ கோயிங் டு த ஷாப்? ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க. அப்படியே ஒரு டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வா. இது எப்படி சொல்றது? ஜஸ்ட் பை ஒன் டூத் பேஸ்ட். ஜஸ்ட் பை ஒன் டூத் பேஸ்ட். நீ கடைக்கு போறியா? அப்படியே ஒரு டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வா. ஆர் யூ கோயிங் டு த ஷாப்? ஜஸ்ட் பை ஒன் டூத் பேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. காஃபி போட்டிருக்கேன், சூடு ஆறுவதற்கு முன்னாடி குடிச்சிடு. நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன், சூடு ஆறுவதற்கு முன்னாடி நீ குடிச்சிடு. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன். இது எப்படி சொல்றது? ஐ ஹவ் மேட் காஃபி. ஐ ஹவ் மேட் காஃபி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீழே உள்ள சென்டென்ஸ். சூடு ஆறுவதற்கு முன்னாடி
குடிச்சிடு. இது எப்படி சொல்றது? ட்ரிங்க் இட் பிஃபோர் இட் கெட்ஸ் கோல்டு. ட்ரிங்க் இட் பிஃபோர் இட் கெட்ஸ் கோல்டு. காஃபி போட்டு வச்சிருக்கேன், சூடு ஆறுவதற்கு முன்னாடி குடிச்சிடு. ஐ ஹவ் மேட் காஃபி, ட்ரிங்க் இட் பிஃபோர் இட் கெட்ஸ் கோல்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. குடிக்க தண்ணி இல்லை, யாரையாவது கொண்டு வர சொல்லு. குடிக்க தண்ணி இல்லை, யாரையாவது கொண்டு வர சொல்லு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, குடிக்க தண்ணி இல்லை. இது எப்படி சொல்றது? there is no water to drink. there is no water to drink. ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க, யாரையாவது கொண்டு வர சொல்லு. ask someone to bring it. ask someone to bring it. குடிக்க தண்ணி இல்லை, யாரையாவது கொண்டு வர சொல்லு. there is no water to drink. ask someone to bring it. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவ எப்பவும் அப்படித்தான் பேசுவா, அதை பொருட்படுத்தாத. அவள் எப்பவும் அப்படித்தான் பேசுவா, அதை நீ பொருட்படுத்தாத. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவ எப்பவும் அப்படித்தான் பேசுவா. இது எப்படி சொல்றது? she always talks like that. she always talks like that. அவ எப்பவும் அப்படித்தான் பேசுவா. ஓகே, இப்போ கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க, அதை பொருட்படுத்தாதே. இது எப்படி சொல்றது? don't mind it. don't mind it. அல்லது அதை பொருட்படுத்தாதே அப்படிங்கிறத வந்து இக்னோர் இட் அப்படின்னு சொல்லலாம். அவள் எப்பவும் அப்படித்தான் பேசுவா, அதை நீ பொருட்படுத்தாதே. she always talks like that. don't mind it. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. போடா, போய் உன் வேலையை பாரு. இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் பாருங்க, போடா, கெட் லாஸ்ட். கெட் லாஸ்ட். நெக்ஸ்ட் கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்க, போய் உன் வேலையை பாரு. இது எப்படி சொல்றது? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்.